நம்ம உளுத்தம்பருப்பு இருக்கு, உளுத்தம்பருப்பு பாருங்க. சில கடையில் அந்த பழத்து அதே மாதிரி கிடக்கு. பழப்படிச்சு நம்ம 800 விற்கும். 800 இது வந்து 780. இந்த வழியில எல்லாம் 900 ரூபாய்க்கு மேல விற்கிறாங்க. 900 ரூபாய்க்கு மேல. அதே மாதிரி கடைக்கு நீங்கள் கோசம் நடக்கிறேன்னா சரி நாங்கள் குடிச்சு போடுவோம். 270 ரூபா. நாங்கள் 220 ரூபாய்க்கு கொடுத்து வரவங்க. 60 ரூபா 50 ரூபா வித்தியாசம். அண்ணன் நீங்கள் இங்கே வளமையாக இஞ்சியா சாமான் பண்ணுறேன்? நான் கனகாலமாக இப்போ இந்த இவியல் குறைச்சி விற்கிறேன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் நான் இங்கே வாங்க வலிக்கிறேன். இந்த கடையில் பொருட்கள் இந்த தரங்கள் விலைகளை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நான் வாங்குறது எனக்கு ஒரு ஆளும் பிரச்சனை இல்லை. இங்கே இப்போ வாங்கி கொண்டு மற்ற கடையில் ஒப்படைக்கிறது சரியான லாபம் சரியான லாபம். 6650 ரூபா இருக்கு. வெறும் 4000 ரூபாய்க்கு கொடுத்து வரோம். கிட்டத்தட்ட 2500 ரூபாய்க்கிட்ட ஆஃபர் போகும். அதே மாதிரி தான் பீமல். இது வந்து பாருங்க வலிகிறத வந்து மேக்ஸிமம் 150 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க. அங்கே ஒஃபர்ண்டாலே 850 தான். ஆனால் ஒஃபர் இல்லாமல் அது விலை கூட 900 1000க்கு எல்லாம் விற்கிறாங்க. அப்படி தான் கொடுக்குறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 220 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். நூடுல்ஸ் ஃப்ரீ இல்லாமல் இது நெக்ஸ்ட் மந்த் மட்டும் 30 ரூபா போகுது. நாங்கள் நூடுல்ஸோட ஃப்ரீயோட சேர்த்து 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 240 ரூபா. நாங்கள் பார்த்தீங்கன்னா 240 ரூபாய்க்கு ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ கொடுக்குறோம். ஓகே, ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. நாங்கள் ஒரு ஒரு சின்ன கடை போட்டால் நான் அதிக நல்ல சேல்ஸ் செய்து வந்துருக்கிறோம். குறைஞ்ச விலையில் மக்களை கொடுக்குறதால எங்களை தேடி தூர இடங்கள்லேருந்துலாம் வந்து அக்கள் பொருட்களை வண்டிக்கிட்டு போயிடணும். அது நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஹாய் வணக்கம். நான் இப்போ என்னென்னா உரும்பராய் சந்திலாம் நிற்கிறேன். இன்றைக்கு நான் வந்து என்னென்னா ஒரு பலசரக்கு கடைக்கு வந்திருக்கேன். இந்த கடையின் பேர் வந்து ஆஞ்சநேயா ஸ்டோர். இந்த கடையில் வந்து என்னென்னா மீண்டும் வந்து ஆஃபர் போட்டுருக்குறாங்க. அதாவது இவங்க ஒவ்வொரு மாதமும் வந்து வேறு பொருட்களுக்கு வந்து ஆஃபர் போட்டு அதை விற்பனை செய்து கொண்டிருப்பாங்க. அப்படி இந்த மாதத்தில் வந்து என்னென்ன பொருட்களுக்கு ஆஃபர் போட்டிருக்குறாங்க, அவற்றில் ஆஃபர் ப்ரைஸ் என்னென்ன, அதுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்றது என்னென்னா நான் வந்து யாழ்ப்பாணத்தில் நிறைய பலசரக்கு கடைகளுக்கு போயிருக்கிறேன். அங்கே எங்குமே இல்லாத மாதிரி இந்த கடையெல்லாம் வந்து இவ்வளோ சீப்பாக வந்து பொருட்களை விற்கிறத நான் வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு அது விளங்கும். மற்றது என்னென்னா நீங்கள் வந்து சுய கைத்தொழில் அல்லது கைத்தொழில் மற்றது வேறு கடைகள் பலசரக்கு கடைகள் பிஸ்னஸ் அப்படி ஏதாவது செய்கிற நீங்கள்னா உங்களுடைய உற்பத்தி பொருட்கள் அல்லது பொருட்களை பற்றின ஒரு காணொலியை வந்து என்னோடய யூடியூப் சேனலில் போட விரும்பினா என்னோடய தொடர்பை கொள்ளுங்க. நான் அவற்றை காணொலியாக்கி என்னுடைய யூடியூப் சேனலில் போடுறேன். மற்றும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ வந்து தேவையான ஆட்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மக்கள் எல்லாம் பொருளில் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கடையில் வந்து பொருட்கள் வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த கடை வந்து உரும்பராய் சந்திலாம் இருக்குது. இந்த கடையின் சரியான அமைவிடத்தை வந்து கூகுள் மேப் லிங்காக வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்குறதன் மூலமாக இந்த கடையின் அமைவிடத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். காவடி இருக்குது. காவடி அண்டில் காவடி பிராண்ட் தான் இது. கற்பூரம் வந்து வேலண்டு ஒரு பிராண்ட் உண்டு. 350 ரூபா அடித்த விலை. நீங்கள் எவ்வளோத்துக்கு விற்கிறீங்க? நான் விற்கிற விலை வந்தேன்னா 250 ரூபா. 250 ரூபா. அப்போ 100 ரூபா டிஸ்கவுண்ட். 100 ரூபா டிஸ்கவுண்ட். அதே பீஸ் வரும்னா அதுக்குள்ள 16 பீஸ். ஓகே. அதே மாதிரி சூர்யா நெருப்பட்டு நான் பார்த்தீங்கன்னா அடித்த விலை வந்து 240 ரூபா. ஓகே. 240 ரூபா அடித்த விலை. நாங்கள் கொடுக்குற வந்து 160 ரூபா. 160 ரூபா. ஓ, 80 ரூபா டிஸ்கவுண்ட். 80 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்கும். அதே மஞ்சள் பருப்புகள் எல்லாம் என்ன விலை? மஞ்சள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மஞ்சள் பருப்பு நம்ம வந்து 410 கிலோ வந்து 410. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சிவப்பருப்பு நம்ம வந்து தான் 280 ரூபா கிலோ. 280. அதே மாதிரி குத்தரிசி வந்து வீராண்ட குத்தரிசி வந்து 290 ரூபா. அரிசி வந்து பேக்காக ஹோல்சேலாகவும் எடுக்கலாம். கோசலாகவும் இருக்காங்க. கோசலாக எடுக்கிறீங்கன்னா வந்து கோசலாக 2850 ரூபா வருது. ஓகே. 10 கிலோ. அதே மாதிரி இந்தியாவில் பொன்னி இருக்குது. பொன்னி வந்து 240. இது வந்து சைக்கிள் இந்தியன் சைக்கிள் பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல பண்ணி. நம்ம புல்லட் இந்த சம்பா இருக்குது 240. அது விட
அதே கடலை என்ன விலையானே? கடலை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அலை வந்து 480 ரூபா கிலோ 400. ரொம்ப எங்கள் அன்னைக்கு ஒரு அக்கா வந்து சொன்னாங்க எனக்கு 800 ரூபா போட்டவங்க 480 ரூபாய்க்கு மலிவு தான். 480 ரூபா. அதே மாதிரி ஈக்கிட்ட வந்து 220. என்ன இது? இது விஜயதாண்ட ஈக்கிட்டு அந்த சோறு சோறு ஆக்கிடுவேன் சிறுவேன் தானே ஆக்கிடுவேன் பொங்கலுக்கு அது பாய்க்கு. அதே மாதிரி பொங்கல் அரிசி அது உருண்டத்துட்டு அதை ஈக்கிட்டு இது உருண்டத்துட்டு இது 250 ரூபா. அதே மாதிரி வெள்ளை பச்சை இருக்குது. வெள்ளை பச்சை வந்து 220. அதே மாதிரி இங்கே கவுபி இருக்குது. கவுபி வந்து 780. 750 ஒரு கிலோ வந்து விளையாண்டுறோம். இப்போ அந்த கடையிலுக்கு கோசலுக்கே வந்து நாங்கள் வந்து குறைச்சி போடுவோம். இன்னும் குறைப்பீங்க? இதே விட மேக்ஸிமம் எவ்வளோ குறைக்கமோ அவ்வளோ குறைக்கிறோம். ஏன்னா இப்போ நார்மலாக விற்கிற விலை வந்து தான் சொல்லி விட்டுருக்கோம். அதே மாதிரி கடலை பருப்பு இருக்குது 360. பாருங்க நம்ம உளுத்தம்பருப்பு இருக்குது. உளுத்தம்பருப்பு பாருங்க சில கடையில் அந்த பழத்து அதே மாதிரி கிடக்கு. பழப்படிச்சு பாருங்க அப்படி இல்லை பாருங்க. கருப்பை பார்த்தீங்கன்னா அதாவது இது நம்ம வந்து 800 விற்கும். 800. அதே மாதிரி இது இருக்குது வெள்ளை உளுந்து இருக்குது. வெள்ளை உளுந்து வந்து 780. இந்த வழியில எல்லாம் 900 ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க. 900 ரூபாய்க்கு மேலே. அதே மாதிரி கடைக்கு நீங்கள் கோசல் அறுக்கிறனாலும் சரி நாங்கள் குடிச்சு போடுவோம். பைக் சுகர் இருக்கு பாருங்க. பைக் சுகர் வந்து நாங்கள் விற்கிற விலை வந்து பாருங்க 220. கிலோ 220. ஓகே. இது உண்மையாக இந்த கடையில் நான் இப்படி மலிவாக பார்த்துருக்கேன். இது வழியில் கடை 140 போகுதுன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். அதை நாங்கள் வந்து இது வந்து கடைக்கு சும்மா நார்மல் விற்கிற விலை 220. கடைக்கு கோசம் வச்சோம்னா குறைச்சி கொடுப்போம். இதில் நீங்கள் இப்போ சொன்ன எல்லாமே சில்லறை விலை, ஹோல்சேல் இன்னும் விலை குறையும். ஓகே. அதே மாதிரி சிக்ஸ் சம்பா பார்த்தீங்கன்னா அந்த விலை 265 ரூபா. நாங்கள் விற்கிற விலை வந்தோம்னா 200 ரூபா வரும். 200 ரூபாய்க்கு 65 டிஸ்கவுண்ட்டில் கொடுத்து வந்து வரோம். 80 மில்லி. பட் இந்த டாய்லெட் கிளீனர் என்ன விலையான? அதே மாதிரி இந்த டாய்லெட் கிளீனர் பார்த்தீங்கன்னா 360 ரூபா அடிச்ச விலை 360 ரூபா. நாங்கள் 300 ரூபாய்க்கு கொடுத்து வந்து வரோம். 300 ரூபாய்க்கு ஐயா போய்கிட்டு இருக்கேன்னா அடுத்த அடித்த விலை வந்து பார்த்தீங்கன்னா 270 ரூபா. நாங்கள் 220 ரூபாய்க்கு கொடுத்து வந்து வரோம். 60 ரூபா 50 ரூபா வித்தியாசத்தை கொடுத்து வந்து வரோம். அதே பார்த்தீங்கன்னா செத்தல் வந்து நல்ல நம்ம செத்தல் இருக்குது 700 ரூபாய்க்கு கொடுத்து வந்து வரோம். 700 ரூபாய் நல்ல செத்தல். 1 கிலோ 700 ரூபாய். 700. இந்த மல்லி இலைகள் எல்லாம் என்ன விலை போகுது? மல்லிகை பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய மல்லி இருக்குது பாருங்க. பெரிய மல்லி வந்து 500 ரூபாய்க்கு கொடுத்து வந்து வரோம். கிலோ 500. கிட்டத்தட்ட 500. வழியில் என்ன விலை? வழியில் விற்கிற விலை 800 ரூபா அப்படி போதும். கிட்டத்தட்ட 300 ரூபா கொடுத்து வந்து வரோம். ஓகே. அதே மாதிரி சின்ன மல்லிகை பாருங்க. சின்ன மல்லி இருக்குது 400 ரூபா. 400 ரூபா வெளியில் போகுது. நாங்கள் 320 ரூபாய்க்கு கொடுத்து வந்து வரோம். ஓகே. அதை பார்த்தீங்கன்னா இதால் இந்த தோசை ரெண்டு செய்தி வந்து 580 ரூபா அடிச்ச விலை என்ன. நான் கொடுக்குற விலை வந்து 500 ரூபா. ஓகே. என்ன எவ்வளோ வெயிட் என்ன இது? இது வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா. சன்னப்பளம் இருக்குண்ணா. சன்னப்பளம் சன்னப்பளம் தான் எல்லாம் கூட வரையும் 5 கிராம் சன்னப்பளம் வந்துருக்கு. அடிச்ச விலை வந்து பார்த்தீங்கன்னா 235 ரூபா. நாங்கள் விற்கிற விலை பார்த்தீங்கன்னா 180. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது சமோசா இருக்குது. சமோசா வந்து இது வந்து 185 அடித்த விலை. ரேட் எல்லாமே இருக்குது. எங்கள் 25 10 மரங்கான இருக்குது. இது வந்து 200 கிராம். நீங்கள் எவ்வளோ? நாங்கள் 160 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகே. அதே மாதிரி பெருசு இருக்குண்ணா. பெருசு அடித்த விலை வந்து பார்த்தீங்கன்னா 580. நாங்கள் வந்து 500 ரூபாய்க்கு கொடுத்து வரோம்னா 700 கிராம். ஓகே. இப்போ இந்த கடைக்கு வந்த ஒரு கஸ்டமர்ஸ்கிட்ட இந்த கடையின் பொருட்கள் அது இந்த தரங்களை பற்றி ஒரு கேட்டுப்போம். அண்ணன் நீங்கள் இங்கே வளமையாக இங்கே சாமான் பண்ணுறேன். நான் கனகாலமாக இப்போ இந்த இவியல் குறைச்சி விற்கிறேன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் நான் இங்கே வாங்க வலிக்கிறேன். இந்த கடையில் பொருட்கள் இந்த தரங்கள் விலைகளை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நான் வாங்குறது எனக்கு ஒரு ஆளும் பிரச்சனை இல்லை. இங்கே இப்போ வாங்கி கொண்டு இருக்கேன். மற்ற கடையில் ஒப்படைக்கிறது சரியான லாபம் சரியான லாபம். ஓகேண்ணா. ஓகே. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா லங்காசாயம் இருக்குண்ணா. ஓகே. எல்லாம் லங்காசாயம் தான் வந்து கூட விரும்பி வாங்குறவங்க. அடித்த விலை வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபா. நாங்கள் இதை 120 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். 6650 ரூபா இருக்குது. வெறும் 4000 ரூபாய்க்கு கொடுத்து வரோம். கிட்டத்தட்ட 2500 ரூபாய்க்கிட்ட ஆஃபர் எல்லாம் போகும்.
அதே மாதிரி தான் விமல் வந்து 5 லிட்டர் வந்து அடித்த விலையை பாருங்க 5350. ஓகே. ஆனால் நாங்கள் விற்கிற விலை வெறும் 4200. 4200 பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்குரிய மார்வல் பம்பஸ் 16 பீஸ் 16 பீஸ் வருது. ஓகே. இது வந்து பாருங்க வெளியிடத்தை வந்து மேக்ஸிமம் 150 ரூபாய்க்கு குறைய கொடுக்க மாட்டாங்க. அங்கே ஒஃபர்ண்டாலே 850 தான். ஆனால் ஒஃபர் இல்லாமல் அது விலை கூட 900 1000க்கு எல்லாம் விற்கிறாங்க. அப்படித்தான் கொடுக்குறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 220 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். இந்த ப்ரைஸுக்கு நான் இந்த கடையெல்லாம் இப்படி பார்க்குறேன். இவ்வளோ சீப் வந்து நாங்கள் 800 ரூபாய்க்கு கொடுத்த மாட்டாங்க. இப்போ அது எங்களுக்கு வந்து விலை கூட தான் கம்பெனியால் கூட்டைகளை நீங்கள் கொடுத்தாங்க. அப்போ 820 ரூபாய்க்கு இல்லாம பண்ண சரியான வேறு நான் வேறு கடையில் எடுப்பினோமா அது சொல்ல தெரியும். அந்த நுழம்பு தெரியும் இந்தியன்லேருந்து வந்துருக்கு. இது ஒன்று எடுத்தால் ஒன்று வந்து 100 ரூபா. ஒன்று எடுத்தால் 200 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு 50 ரூபா முடிய போகுது. இது வந்து அந்த இயற்கையான இதுகளில் செய்கிறேன். பற்றி வந்து அந்த சுவாசத்துக்கு அந்த தலையிடிக்கும் இந்த சளியல் அதுகள் அப்படியான பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இது அப்படி ஓகே. பார்த்தீங்கன்னா மீன் இருக்கு 725 420 ரூபாய்க்கு இப்போ விற்கிறீங்க. இப்போ விற்கிறோம். முன்னாள் 380 ரூபாய்க்கு விற்றுனா. பட் இந்த நெஸ்ட மால்ட்டுகள் என்ன விலை? என்ன நெஸ்ட மால்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வழிரத்தில் போது அடித்த விலை வந்து 180 ரூபா. வழிரத்தில் போது நூடுல்ஸ் இல்லாமல் இது நெஸ்ட மால்ட் மட்டும் 30 ரூபா போகுது. நாங்கள் நூடுல்ஸோட ஃப்ரீயோட சேர்த்து 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பிஎஸ்பி நல்லெண்ணெய் இருக்குது. ஆர்கே ப்ரைஸ் வந்தால் 150. நாங்கள் 450 ரூபா அந்த மாதிரி விற்கிறோம். 550 450. இதோட ஒளியும் வந்து எவ்வளோ வேண்டாம்? வலியும் வந்து 180 மில்லி லிட்டர். ஓகே. அடுத்த மாதிரி நெல்லி கிரஸ் இருக்குது. நெல்லி இப்போ வெயில் காலத்தில் இதாக காட்டாயம் தேவை. அடித்த விலை வந்து வேணுங்க 500 ரூபா அடித்த விலை. அதே மாதிரி நாங்கள் கொடுக்குற விலை வந்து 350 ரூபா. 150 ரூபா டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம். சில பேர் வந்து என்னென்னா அந்த மலிவாக கொடுத்தாங்க. டேட் முடிய போகிற பொருட்களை தான் விலையை குறைய கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் டேட் இல்லாத பொருட்களை தான் கொடுக்குறோம். அப்போ அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டோம். ஓகே. நீங்கள் உங்களோட பொருட்கள் எல்லாமே ஜெனியூனான பொருட்கள். டிஷ்யூ பேப்பர் பாருங்கன்னா அடித்த விலை வந்து 240 ரூபா. ஓகே. 240 ரூபா. நாங்கள் பார்த்தீங்கன்னா 240 ரூபாய்க்கு ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ கொடுக்குறோம். ஓகே. ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. அதே மாதிரி இது ரத்னா சோப்பு இருக்குல்ல 135 அடித்தது. இது நாங்கள் முதல் விற்ற விலை வந்து 80 ரூபா. ஆனால் இப்போ வந்து விற்கிற பேபி சோப் விற்கிற விலை வந்து 100 ரூபா. ஏன்னா இப்போ கம்பெனி ஆடியோ எங்களுக்கு அவ்வளோ இருக்குது. ஓகே. அதே மாதிரி தந்தூர் சோப் இருக்குல்ல, தந்தூர் சோப் வந்து 165 அடிச்சு வரும். 135 165 ரூபாய் 130 ரூபாய். அடித்த விலை வந்து 350 ரூபா. ஓகே. நாங்கள் விற்கிற விலை வந்து 250 ரூபா. 1 கிலோ பாக்கெட். ஆனால் இது வந்து சன்லைட் போடுற மாதிரி தான். நான் இது நல்ல போடுறோம். வாங்கியும் போகிற கஷ்டம் இது வரைக்கும் ஒரு குறைன்னு சொன்னேன். நல்ல போடுறோம் வந்து இதே திருப்பி கேட்டு வாங்குறேன். சன்லைட் வந்து பிராண்டடான ஒரு ப்ராடக்ட் தானே. பார்த்தீங்கன்னா வந்து டேஸ்ட்டாக கொம்பைன மிக்சர் இதுன்னு இருக்காங்க. அடித்த விலை வந்து 300 ரூபா. நாங்கள் வந்து பார்க்குறோம் விற்கிற விலை வந்து 250 ரூபா. உள்ளியும் இருக்குது. என்ன எவ்வளோ வெயிட் என்ன இது? 1/4 கிலோ. இது வந்து 1/4 கிலோ. ஓகே. 1/4 கிலோ வெயிட். மற்ற அந்த பகோடா மிக்சர்கள் பகோடா இருக்குது, மிக்சர் இருக்குது. எல்லாம் சேம் ப்ரைஸ் தான். 250. அடித்த விலை எவ்வளோ? அடித்த விலை வந்து 300. 50 ரூபா டிஸ்கவுண்ட். 50 ரூபா டிஸ்கவுண்ட்டில் ஒரு 20. நல்ல டேஸ்ட்டான இதுகள்லாம் என்னென்ன டேஸ்டான கம்மியான பிராண்ட் தானே. ஓகே. இப்போ வந்து சன்லைட் ஷாப்பில் இது வேறு பிராண்ட் உண்டு. கிட்டத்தட்ட சன்லைட் மாதிரியே சின்ன கிட்டத்தட்ட சன்லைட் இதே வரும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 330 ரூபா அடித்த விலை. இந்த 4 சோப்பும் நாங்கள் வந்து கொடுத்தோன்றிருக்கோம் 300 ரூபாய்க்கு. ஓகே. வணக்கம் அண்ணா. நீங்கள் இந்த கடையின் ஓனர் என்ன? உங்களோட பேர் என்ன? வணக்கம், நான் நிசாங்க. ஓகே அண்ணா. நீங்கள் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றது ஃபுட் சிட்டி பலசரக்கு கடைகளோட ஒப்படைக்கலாம். நீங்கள் வந்து மிகவும் மலிவான விலையில் இந்த பொருட்களை வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வித்தியாசமான பொருட்களுக்கு ஒவ்வொருகளை கொடுத்து விற்பனை செய்து கொண்டு இருக்கிறீங்க. அது என்ன நோக்கத்துக்காண்டி அப்படி ஒரு விடயத்தை செய்கிறீங்க நீங்கள்? எங்களிடம் யாழ்ப்பாணம் அப்படி அங்கே டவுன் சைட்டுக்கு கிராமப்புறம் கிராமத்திலெல்லாம் கூடுதலாக கூலி தொழிலாளர்கள் வாழ்கிற இடம் தான் இந்த உரும்புறையானது. நாங்கள் உரும்புறையில் ஒரு சின்ன கடை போட்டால் நான் அதிக நல்ல சேல்ஸ் செய்து கொண்டிருக்கிறோம். குறைஞ்ச விலையில்
மக்களை கொடுக்குறதால எங்களை தேடி தூரடங்கள்ல இருந்தெல்லாம் வந்து அங்கே பொருட்களை வண்டிக்கிட்டு போயிடணும். அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதாவது என்னென்ன லாபம் இருக்குது, ஆனால் அதே விட மக்கள்கிட்ட குறைந்த லாபம் கூடிய பொருட்கள் விற்க. ஒரு சந்துக்குள்ள ஒரு 2 ரூபா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1000 சந்து விற்றா எங்களுக்கு 2000 வரும். அப்படி அந்த மாதிரி நான் சரியான குறைந்த விலையில் விற்கிறோம். அதாவது மக்கள் பயன்பெறணும், மக்கள் பயன்படுவோம், மக்கள் நன்மை வேணும். இங்கே ஆக்கள் எல்லாம் படம். ஓகே, உங்களுடைய நல்ல மனசுக்கு இந்த கடை இன்னும் மென்மேலும் பெரிய சக்ஸஸாக வரணும்னு நாங்களும் விரும்புகிறோம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.